ஏற்கனவே திருதராஷ்டிரனால் புரோசனுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அப்பாவி போல நடித்த புரோசனன் குந்தி தேவியின் அறைக்கு சென்றான். தாயே, நாம் வாரணாவத நகரம் புறப்படுகிறோம். தர்மரை யுவராஜாவாக்க மன்னர் கட்டளை பிறப்பித்துள்ளார். வாரணாவதத்தில் தனித்திருந்து ஆட்சி சூட்சுமங்களை தர்மர் அறிந்து கொள்ளவே இந்த ஏற்பாடு. தாங்களும் எங்களுடன் புறப்பட வேண்டும். தாய் அருகில் இருந்தால் சேய்கள் இன்னும் மகிழ்வார்கள் அல்லவா என்றான். புரோசனின் வன்மம் குந்திக்கு தெரியாதே. தன் மகன்களுடன் தாயும் பலிகடாவாக்க அழைக்கப்படுகிறோம் என்பதை அறியாத குந்தி அவர்களுடன் புறப்பட்டாள். 5 ரதங்களில் பாண்டவர்கள், ஒரு ரதத்தில் குந்தி. புரோசனன் ஒரு ரதத்தில் இவர்களை வழிநடத்தி சென்றான். புரோசனனின் தேருக்குள் ஏராளமான ஆயுதங்கள் இருந்தன. அவனுடன் பாதுகாப்பு என்ற பெயரில் ஏராளமான படையினர் வந்தனர். அவர்கள் அனைவரது தேரிலும் ஆயுத குவியல். எல்லோருமே புரோசனனின் நம்பிக்கைக்குரியவர்கள். அவன் இட்ட கட்டளையை செய்யக்கூடியவர்கள். இந்த பெரும்படியை கொண்டு 5 தனிநபர்களை அழிப்பதென்பது மிக சாதாரணமான பட்டது புரோசனனுக்கு. தேர்கள் வாரணாவதத்தை அடைந்தன. அவர்கள் முதலில் நகரில் இருந்த சிவன் கோவிலுக்கு சென்றனர். சிவபெருமானை பாண்டவர்கள் பக்தியுடன் வணங்கினர். பின்னர் புதிய மாளிகைக்குள் சென்றனர். பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. அந்த மாளிகையின் அழகு சொல்ல ஒண்ணத்தகாததாக இருந்தது. ஆனால் அந்த அழகுக்கு பின்னால் மறைந்துள்ள ஆபத்தை பாண்டவர்கள் உணரவில்லை. அந்த மாளிகை முழுக்க முழுக்க அரக்கால் கட்டியிருந்தான் புரோசனன். அரக்கில் தீபிடித்தால் அப்படியே உருகி பாண்டவர்களை கொன்றுவிடும். தப்ப முயல்வதற்குள் உருகி அவர்களை மூடிவிடும். இதுதான் புரோசனனின் திட்டம். ஆனால் பார்ப்பதற்கு அரக்கு போல் தெரியவில்லை. வெண்ணிற கற்களால் கட்டப்பட்டது போன்ற மாயை கலைஞர்கள் தங்கள் திறமையால் உருவாக்கியிருந்தனர். பாண்டவர்கள் வாரணாவத நகரத்தை திறம்பட ஆட்சி செய்தனர். புரோசனனும் அவர்களிடம் நல்லவன் போல் நடித்து வந்தான். அந்த நடிப்பு நீண்ட காலம் எடுபடவில்லை. முகக்குறிப்பை கொண்டே துல்லியமாக பிறர் குணநலம் அறியும் சகாதேவனுக்கு புரோசனனின் முகமே காட்டி கொடுத்து விட்டது. சகாதேவன் மிகப்பெரிய ஜோதிடன் என்பதை பாரதன் படிப்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் பாண்டவர்களை அதை வெளிக்காட்டி கொள்ளவில்லை. நடிப்புக்கு மாற்று மருந்தும் நடிப்புதானே. புரோசனனின் திட்டத்தை அறிவதற்காக முயற்சியில் இறங்கினர். தர்மர் எந்தளவுக்கு பொறுமைசாலியோ அந்தளவுக்கு திறமையானவரும் கூட. பொதுவாகவே பொறுமை இருக்கும் இடத்தில் திறமைக்கு பஞ்சம் இருக்காது. தர்மர் விரைவிலேயே தாங்கள் தங்கியிருப்பது அரக்கு மாளிகை என்பதை தெரிந்து கொண்டார். தம்பிகளை அழைத்தார். சகோதரர்களே, கவனமாய் கேளுங்கள். நம்மோடு வந்திருக்கிறானே புரோசனன். அவன் நமக்காக கட்டியிருக்கும் இந்த அரண்மனையை பரிசோதித்தேன். இது கல் மாளிகை அல்ல, அரக்கு மாளிகை என்றார். ஆ என வாயை பிளந்தார்கள் பாண்டவர்கள். தர்மர் தொடர்ந்தார். ஏதோ ஒரு காரணத்துடன் தான் அவன் நம்மை அரக்கு மாளிகையில் தங்க வைத்திருக்கிறான். நம்மை கொலை செய்வது அவன் திட்டமாக இருக்கக்கூடும். இனிமேல் அவன் தரும் பானங்கள், உணவு, சந்தனம், மாலைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பரிசோதித்த பிறகே அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். பாண்டவர்கள் தலையசைத்தனர். இந்த பூமி வஞ்சகம் நிறைந்ததுதான். ஆனால் கடவுள் ஒருவரே நல்லவனை அந்த வஞ்சக கூட்டத்தில் வைத்து விடுகிறார். அவன் ஒருவன் மூலமாக நடக்கும் ஒரே ஒரு நன்மை பலரை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. ரயில் பாலத்தில் குண்டு வைக்கிறது 15 பேர் கொண்ட ஒரு கூட்டம். அதை ஒரு நல்லவன் பார்த்து விடுகிறான். கூட்டத்தினர் சென்றவுடன் அவ்வழியே வந்த ரயிலை அவன் ஓடிச் சென்று தடுத்து நிறுத்தி விடுகிறான். தீமை அங்கே முறியடிக்கப்பட்டு விடுகிறது. இதே போல்தான் புரோசனன் கட்டிய அரண்மனையில் பணி செய்த ஒரு சிற்பி மட்டும் நல்லவனாக இருந்தான். ஒரு நாள் அவன் பீமனை சந்தித்தான். பாண்டவ செம்மலே, பலம் கொண்ட சிங்கமே, ஒரு செய்தியை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்றான். சிற்பியே,
விஷயத்தை சொல்லும் என்றான் பீமன். ஐயனே, இந்த மாளிகையை கட்டிய சிற்பிகளில் நானும் ஒருவன். புரோசனன் எங்களிடம் இதை அறக்கால் கட்டச் சொன்னான். நாங்கள் காரணம் கேட்டபோது மன்னர் திருதராஷ்டிரரின் உத்தரவு என்றான். என்றதும் மனதிடம் மிக்க யாருக்கும் அஞ்சாத பீமனே அதிர்ந்து விட்டான். பெரியப்பா ஏன் இப்படி செய்தார் என்ற சிந்தனை ஒருபுறம் புரள, சிற்பி இன்னும் சொன்னதை கேட்டு அவன் அதிர்ச்சியின் உச்சத்திற்கே போய்விட்டான். அதாவது அவன் என்ன சொன்னான் என்றால், உங்களை கொல்ல சதி செய்யப்படுகிறது என்பதை பீமன் புரிந்து கொண்டான். அதை உறுதிப்படுத்தும் வகையில் சிற்பி மேலும் சொன்னான். பீமராஜா, தங்கள் முகக்குறிப்பு உணர்த்துவது சரிதான். பாண்டவ வம்சத்தை பூண்டோடு அழிப்பது துரியோதனனின் திட்டம். அதற்கு திருதராஷ்டிரரும் சூழ்நிலை கைதியாகி தலையசைத்து விட்டார். அரக்கு எளிதில் தீப்பிடிக்கும் என்பதால் அதை தேர்ந்தெடுத்தான் புரோசனன். இதை விதுரர் தெரிந்து கொண்டார். அவர் என்னிடம் ரகசியமாக பாண்டவர்கள் தப்பி செல்லும் வகையில் ஒரு சுரங்கப்பாதை அமைத்துவிடு என்றார். அதை நானும் செய்தேன். அந்த பாதை வெகு தூரம் செல்லும். அந்த பாதை ஒரு காட்டில் போய் முடியும். அதை இடும்பவனம் என்பர். குகையின் வாசல் தெரியாமல் இருப்பதற்காக அந்த இடத்தை நான் மறைத்து ஒரு தூண் அமைத்துள்ளேன். பராக்கிரமசாலியான நீங்கள் அதை உடைத்து நொறுக்கி விடுவீர்கள் என எனக்கு தெரியும். அந்த தூணை அகற்றிவிட்டால் நீங்கள் சுரங்கத்திற்குள் நுழைந்து விடலாம் என்றான். பாண்டவர்களிடம் இந்த சதி திட்டம் பற்றி சொன்னான். அவர்கள் சுதாரித்து கொண்டனர். புரோசனனிடம் இன்னும் நம்பிக்கை கொண்டவர்களைப் போல் காட்டிக்கொண்டனர். அவனது ஆலோசனைகளை அப்படியே செயல்படுத்தினர். அவனை வெளியே அனுப்பாமல் தங்களுடன் இருக்கும்படி பார்த்து கொண்டனர். ஒரு நாள் இரவில் இராஜாங்க விவகாரங்களை அவனுடன் பேசுவது போல் நடித்துவிட்டு, புரோசனரே, தாங்கள் எங்கும் போகக்கூடாது, எங்களுடன் தான் என்று படுத்துக்கொள்ள வேண்டும் என்றான் பீமன். புரோசனனும் வேறு வழியின்றி அவர்களின் அறையிலேயே தங்கி அயர்ந்து உறங்கிவிட்டான். உடனே பீமன் சுரங்கப்பாதை வாசலுக்கு சென்று அங்கிருந்து தூணை பெயர்த்தான். வாசலை திறந்து வைத்துவிட்டு தாய் குந்தியையும் சகோதரர்களையும் எழுப்பி அவர்களுடன் அதன் வழியாக தப்பிவிட்டான். குகையை தாண்டியதும் அவர்களை விட்டுவிட்டு மீண்டும் அரண்மனைக்குள் வந்தான். அரண்மனைக்கு தீ வைத்தான். அரக்கு மாளிகை என்பதால வேகமாக தீப்பற்றியது. அவன் குகைக்குள் நுழைந்து வெளியேறிவிட்டான். சகோதரர்களுடன் இடும்பவனம் நோக்கிச் சென்றான். மறுநாள் காலையில் வாரணாவத நகரத்து அரண்மனை சாம்பலாகி கிடப்பதை மக்கள் கண்டார்கள். பாண்டவர்கள் மற்றும் குந்தி தேவியின் மறைவுக்காக கண்ணீர் விட்டார்கள். 7 பேர் அங்கு கருகி கிடந்ததையும் அவர்கள் பார்த்தனர். புரோசனன் மட்டும் தானே உள்ளே இருந்தான். எப்படி 7 பேர் என நீங்கள் கேட்பீர்கள். அரண்மனை பணிகள் முடிந்ததும் ஒரு சில பணியாட்களை தவிர மற்றவர்களை புரோசனன் அஸ்தினாபுரத்துக்கு அனுப்பிவிட்டான். அந்த ஆட்கள்தான் அன்று இரவு காவல் செய்தவர்கள். மற்ற பணியாளர்கள் பகலில்தான் வருவார்கள். புரோசனனின் ஏற்பாட்டின்படி 5 வேடர்கள் அவர்களின் தாயும் பாண்டவர்களுக்கு விஷம் கொடுத்து கொள்வதற்காக அரண்மனைக்கு வந்திருந்தனர். அவர்கள் திட்டத்தை நிறைவேற்ற சமயம் பார்த்து கொண்டிருந்த வேளையில்தான் அவர்கள் தீயில் கருகிவிட்டார்கள். தன்வினை தன்னை சுடும் என்பது போல புரோசனனும் இறந்து விட்டான். இதை பார்த்த வானாவரத நகர மக்கள் வேடர்களை பாண்டவர்கள் என்றும் அவர்களது தாயை குந்தி என்று நினைத்து கொண்டார். அவர்களுக்கு பரிதாப முடிவு ஏற்பட்டதாக கருதி
கண்ணீர் வடித்தனர். இந்த தகவல் பல நாடுகளுக்கும் பரவியது. அதாவது எல்லா தேச மன்னர்களுக்கும் வீரம் மிக்க குருகுலம் அழிந்ததே என வருத்தப்பட்டார்கள். இங்கே இப்படி இருக்க அஸ்தினாபுரம் அரண்மனையில் மகிழ்ச்சி வெள்ளம் தாண்டவம் ஆடியது. துரியோதனனும் அவன் தம்பிகளும் துள்ளி குதித்தனர். ஆனால் மக்கள் முன்பும் பெரியோர்கள் முன்பும் வரும்போது கண்ணீர் வடித்து, ஐயோ எங்கள் சகோதரர்களை இழந்தோமே என அழுவது போல அவர்கள் நடித்தார்கள். முக்கியமாக சொல்லப்போனால் பீமன் இறந்து போனான் என நினைத்து துரியோதனனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சிறு வயது முதலே பல விதத்திலும் தப்பித்து வந்த அவன் இப்போது மடிந்தது குறித்து இருமாப்பும் ஏற்பட்டது. அந்த தடியன் பீமன் சத்ருகாதினி என்ற கதாயுத்தை வைத்து கொண்டு என்னமாய் நம்மளை மிரட்டினான். இப்போது அரக்கோடு அரக்காக ஒட்டி உருகி போய்விட்டான் என சொல்லி அட்டகாசமாக சிரித்தான். பாண்டவர்கள் சரித்திரம் முடிந்தது என எல்லா நாட்டு அரசர்களுமே அவர்களை மறக்கத் தொடங்கியிருந்த வேளையில் தப்பிச் சென்ற பாண்டவர்கள் பீமன் முன்னால் செல்ல பின்தொடர்ந்தனர். ஒரு இடத்தில் அதி பயங்கரமான சிரித்தபடி ஒரு அரக்கி பீமன் முன்னால் வந்தாள். அழகு திலகமே, உன்னை போன்ற பலசாலியையும் கட்டழகனையும் நான் கண்டதில்லை. நீ யார்? எதற்காக இங்கே வந்தாய்? எப்படி இந்த காட்டுக்குள் நுழைந்தாய்? உன் பின்னால் வரும் இவர்கள் யார் என்றாள். பீமன் அவளையும் விழ அதிரும் குரலில் சிரித்தான். ராட்சச பெண்ணே, நாங்கள் எங்கள் வழியில் போய்க் கொண்டிருக்கிறோம். முதலில் நீ யார் என்பதை என்னிடம் சொல். அதன் பிறகு நான் யார் என்பதை சொல்கிறேன் என்றார். இதோட என்ன நடந்துச்சு, அரக்கி என்ன பண்ணா, அரக்கிக்கும் பீமனுக்கும் நடுவில் என்ன நடந்துச்சுன்றதை நாளைக்கு பார்ப்போம். மறக்காமல் இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.